ஒரு சிறிய, அமைதியான கிராமத்தில் வயதான ஒரு செருப்பு செய்பவர் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் அவரிடம் இருந்தது ஒரு ஜோடி செருப்பு செய்யும் அளவுக்கு மட்டும் தோள். இதுவே நம் கடைசி வாய்ப்பு என்று அவர் மனைவியிடம் சொன்னார். அளந்து வெட்டி மேசையில் வைத்து, காலை எழுந்து தைத்து முடிப்பேன் என்று சொல்லி தூங்கச் சென்றார். அடுத்த நாள் காலை எழுந்து வேலைக்குச் சென்றபோது அவர் கண்கள் நம்பவில்லை. அந்த தோல் அழகாக, மிகச் சரியான தையலுடன் ஒரு ஜோடி செருப்பாக தயாராக இருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் அதை கடையில் வைத்தார். சிறிது நேரத்தில் ஒரு பணக்காரர் வந்து அந்த செருப்பை பார்த்து மிகவும் மகிழ்ந்து நல்ல விலைக்கு வாங்கினார். அந்த பணத்தில செருப்புக்காரர் 2 ஜோடி செருப்புக்குத் தேவையான தோல் வாங்கினார். அந்த இரவும் அவர் தோலை வெட்டி வைத்து தூங்கினார். மீண்டும் காலையில் பார்த்தால் 2 ஜோடி செருப்பும் அழகாக தயார். இப்படி தினமும் அதிசயம் நடந்தது. சில நாட்களில் அவர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மேம்பட்டது. ஆனால் நமக்கு உதவி செய்பவர் யார் என்ற கேள்வி அவர்களை விட்டுப் போகவில்லை. ஒரு நாள் அவர்கள் இருவரும் தூங்காமல் மறைந்து கொண்டு பார்த்தனர். நள்ளிரவு அடித்ததும் திடீரென சிறிய ஒளி ஒளிர்ந்தது. அந்த ஒளிக்குள் இருந்து 2 சிறிய எல்லபுகள் தோன்றினார்கள். அவர்கள் மிகவும் சின்னவர்கள், ஆனால் வேகமாகவும் திறமையாகவும் வேலை செய்தனர். அவர்கள் பழைய, கிழிந்த உடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் தையலை முடித்ததும் மகிழ்ச்சியாக குதித்து ஆடி மறைந்து விட்டனர். அதை பார்த்த செருப்புக்காரரும் அவரது மனைவியும் மனம் நெகிழ்ந்தனர். இவர்கள் நமக்காக இவ்வளவு உதவி செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று மனைவி கேட்டாள். அவர்கள் முடிவு செய்தார்கள், அந்த எல்புகளுக்கு புதிய உடைகள் மற்றும் சிறிய செருப்புகள் தைத்துக் கொடுக்க வேண்டும் என்று. அடுத்த நாள் அவர்கள் சிறிய, அழகான வண்ண உடைகள் தைத்து மேசையில் வைத்தனர். நள்ளிரவில் எல்லபுகள் மீண்டும் வந்தனர். புதிய உடைகளை பார்த்து அவர்கள் முகத்தில் பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. அவர்கள் உடைகளை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆடினர். இப்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சிரித்தனர். அந்த இரவுக்குப் பிறகு அவர்கள் மீண்டும் வரவில்லை. ஆனால் செருப்புக்காரரின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவரின் கடை பிரபலமானது. மக்கள் அவரை நம்பி வந்தனர். அவரும் அவரது மனைவியும் நன்றியுடன் வாழ்ந்தனர். நன்றியுணர்வு மற்றும் நல்ல மனம் எப்போதும் நன்மையைத் தரும்.